கண்டிப்பா சொல்ல முடியும். 1995ல பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் சனி கும்பத்துல இருப்பாங்க. ஸோ, அப்ப இவங்களுடைய பார்ட்னருடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஸ்டபன் கேரக்டரா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க. அந்த சர்க்கிள்ல இருந்து அவங்க வெளியில வரமாட்டாங்க. அந்த சர்க்கிள்குள்ள இவங்களையும் விட மாட்டாங்க. ஸோ, 95 என்ன நினைக்கும் அப்படின்னா, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். கூட பழகுறவங்க கூட உள்ள இறங்கி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எமோஷனலா அவங்க கூடவே நம்ம டிராவல் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னாலும் சொல்லணும். அல்லது அவங்களுக்கு சந்தோஷம்னாலும் சொல்லணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் இவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டா, இவங்களே சொல்ல மாட்டாங்க. பட் பார்ட்னர் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு எதையும் ஷேர் பண்ண பெருசா புடிக்காது. நல்லவரா தான் இருப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. பட் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்காத, அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டா வருமே தவிர, மத்தபடி மேஜரான ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்னு வராது. ஆனாலும் 1995ல பிறந்தவங்களுக்கு இன்லாஸ் மூலமா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர்றத விட, இவங்க சொந்தக்காரங்க, இல்ல அவருடைய சொந்தக்காரங்க இவங்கள வச்சு தான் பிரச்சனைங்கிறது வந்துட்டுருக்கும். ஒரு ஆணா இருக்கும் பட்சத்திலே மாமனார், மாமியார் ஏதாவது ஒண்ணு சொல்லி, அதன் மூலமா ஒரு பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது தான் இவங்க திருமண வாழ்க்கையில வந்துட்டுருக்கும். ஸோ இந்த செக்டார்ஸ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லா நல்லாருக்கும்னு சொல்லிடலாம்.